சற்று முன் அண்ணாமலையை சுற்றி வளைத்த காவல்துறையினர். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியதால் பரபரப்பு. அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்க கடத்தல் வழக்கு விசாரணை வளையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் ஜூன் 29 சென்னை விமான நிலையத்தில் உள்ள கடை ஒன்றில் சோதனை நடத்திய மத்திய அரசின் சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த கடையின் பணியாளர் ஒருவர் உடலில் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ தங்க பேஸ்டை கைப்பற்றியுள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் யூடியூபரும் அந்த கடையின் உரிமையாளருமான சபீர் அலிக்கு தங்க கடத்தலில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக மேலும் 2 கடைகளில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் 9 பேரை கைது செய்துள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் விமான நிலையத்தில் கடை வைப்பதற்கு தமிழக பாஜகவில் மாணவரணி முக்கிய நிர்வாகியாக உள்ள பிரித்வி என்பவர் மூலம்தான் விமான நிலைய இணை பொதுச் செயலாளர் செல்வநாயகம் சிபாரிசின் பேரில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் யூடியூபர் சபீர் அலியிடம் நடத்திய விசாரணையில் கூட விமான நிலையத்தில் கடை வைக்க இலங்கையைச் சேர்ந்த தங்க கடத்தல் கும்பல் 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கொடுத்து உதவியதும் தெரியவந்துள்ளது. தவிர இதுவரை இந்த கும்பல் 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கத்தை கடத்தியதும் தெரியவந்துள்ளதால் தற்போது பெரும் பரபரப்பே ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பினாமி என்று தன்னை கூறிக்கொண்டு பிரித்விக்கு விமான நிலையத்தில் கடை வைத்துள்ள இவர்கள் மாதம் கம்பம் கட்டியதும் சுங்க அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாணவரணி நிர்வாகி பிரித்வி வீட்டில் சோதனை நடத்தி அவரிடம் விசாரணை நடத்த சென்ற அதிகாரிகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலிடம் இதற்கு முன் உதவியாளராக பணியாற்றி வந்த பிரித்விக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பல அரசியல் தலைவர்களுடன் நெருக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே தான் அண்ணாமலைக்கும் அவருடைய வார் ரூம் ஆட்களுக்கும் தங்க கடத்தல் மற்றும் மணல் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாகவும் ஜூன் 15ஆம் தேதி அன்றே இதை பற்றி பாஜக மேலிடத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் பாஜக சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த தங்க கடத்தல் வழக்கு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்த சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் பாஜகவினர் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளதாகவும் பேரதிர்ச்சியில் இருந்து வருவதாகவுமே சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் எப்போது வேண்டுமானாலும் அண்ணாமலை சுற்றி வளைத்து கைது செய்யப்படுவார் என்ற அச்சத்திலேயே இருந்து வருகின்றனர்.